தக்காளி, ஒரு 100 கிராம் தக்காளி. நான் செய்கிற குழம்பு ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஏற்கனவே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை போட போகிறேன். வதக்கி கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வதக்கி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கணும். இப்போது ஆச்சி நெய் கொஞ்சம் சேர்க்குறேன். காரக்குழம்பு எடுத்து கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சாப்பிடும்போது போட்டுப்பாங்க, நானும் வதக்கும் போது போடுவேன். வதக்கும் போதே பாருங்கள் கலர் எப்படி சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் ஒரு 100 சுண்டக்காய் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீனாக கழுவி நசுக்கி நல்லா க்ளீனாக கழுவிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா நசுக்கி கழுவுனா கசப்பு. வாசனை நெய் கொஞ்ச நேரம் கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம். நம்ம ஒரு 7 பேருக்கு சமைக்கிறோம்னா ஒரு 5 ஸ்பூன். மிளகாத்தூள் போட்டேன். பாருங்கள், நான் போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் நம்ம கை விடாமல் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் வதக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பச்சை வாசனைலாம் வராது. இது கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி போட்டோம்னா பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ வதக்கிட்டேன். இப்போது ஒரு கொய்யாக்காய் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம போடணும்.
ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றிட்டோம். இந்த பத்தலைன்றதால ஒரு 100 ml எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன். இப்போ கொதி வரப்போகுது. இப்போ கொதி வர நேரத்தில் நம்ம தட்டை போட்டு மூடிடணும். இறக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனா பச்சை நல்லாயிருக்கும் ஸ்மெல். இப்போ கொதிக்கும் போது போட்டோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும். அதனால் இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போடலை. இப்போ நான் தட்டை போட்டு கொதி வரப்போகுது. இப்போ கொதி வரும்போது நான் தட்டை போட்டு இப்போ போட போகிறேன். இல்லைன்னா மிளகா வெடிக்கும். அதுக்காக இப்போ தட்டை போட்டு போடுவோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு ஒரு சொம்பு தண்ணி நான் கரைச்சிட்ட புளி. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதால ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் வைக்கிறேன். ஏன்னா கொதிச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிளகாத்தூள் வாசனை. வச்சு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் எல்லாம் இருக்கா நம்ம பார்க்கணும். இந்த காரத்தை மருமகளுக்கு கொடுத்து பார்க்க போகிறேன். டேஸ்டெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி எவ்வளோ நம்ம போடுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும். கொத்தமல்லி கலரிட்டு கட்டை போட்டு மூடி கேஸை ஆஃப் பண்ணும். இப்போ சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. இதே மெத்தட் காஞ்ச சுண்டக்காய் பண்ணலாம், பச்சை சுண்டக்காய் பண்ணலாம்.